ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம ஒரு மொபைல் வாங்கினாலும் அதில் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கே தெரியாமல் யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் மொபைலுக்குள்ளாலே இருக்கும். அது நம்ம பெரும்பாலும் கண்டுக்க மாட்டோம். நம்ம மொபைலை வாங்கி ஃபோன் பண்ணுவோம், கால் பண்ணுவோம், வீடியோ அப்லோட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் தலைமாட்டுக்கிட்ட வச்சு தூங்கிடுவோம். அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு மீடியாவை இல்லை ஒரு ஃபோட்டோஸ் இல்லை ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபோட்டோஸை குவாலிட்டியே குறையாம நம்ம ஒருத்தருக்கு எவ்வளவு தூரம் அந்த மனிதர் இருந்தாலும் அந்த ஃபோன் இருந்தாலும் அப்படியே நமக்கு ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மொபைல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹிடன் ஃபீச்சர், ஒரு ஹிடன் ஆப்ஷன் தான் மொபைல் இருக்கக்கூடிய குவிக் ஷேர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் என்னடா இது தெரியாம கிளிக் பண்ண மொபைல் ஏதாவது நாச ஆயிடுமோ அப்படின்னு பயந்து அதுக்குள்ளெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி நம்மள பயப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த வீடியோல குவிக் ஷேர்னா என்ன, ஸோ அதில் வந்துருக்கக்கூடிய புதிய அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு பெரிய சைஸ் ஃபைலை நம்ம இன்னொரு மொபைலுக்கு எப்படி நம்ம சென்ட் பண்ணி குவாலிட்டி குறையாம எப்படி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வீடியோல பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா போற போகல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் தேவைப்பட்டா ஜாயின் பண்ணி. So இப்போ குவிக் ஷேர் நமக்கு ஓபன் பண்ணி அதாவது யூஸ் பண்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணணும். பாத்தீங்கன்னா ரெண்டு மொபைல்லையுமே நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு பேர் பண்ணி விடணும். ஸோ பேர் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம குவிக் ஷேர்ல எப்படி ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் போட்டோஸை நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதில் ரெண்டு மொபைலுமே நான் அந்த மாதிரி பேர் பண்ணிக்கிட்டேன். பேர் பண்ணியாச்சு. பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் இந்த மாதிரி கிளிக் பண்ணி குவிக் ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ரெண்டு மொபைலுமே பண்ணணும். இதுல முக்கியமான அப்டேட் தான் சென்ட் அண்ட் ரிசீவ் அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட். முன்னாடிலாம் சென்ட் மட்டும் தான் பண்ண முடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னொரு மொபைல்ல இருந்து ரிசீவ் கூட நம்ம பண்ணிக்கலாம் குவாலிட்டி குறையாம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல ஹூ கேன் ஷேர் வித் யூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இதுல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி ஒன் அப்படின்றதுல மாற்றி வச்சிருங்க. இதனால யார் வேணாலும் குவிக் ஷேர் மூலமா நமக்கு செட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்ம பெர்மிஷன் கொடுக்கறது தான் எவ்ரி ஒன். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த மொபைல்ல இருந்து இந்த மொபைலுக்கு ஒரு பெரிய சைஸ் ஃபைலை நம்ம சென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ல இருந்து ஒரு 8 ஃபைலை நான் வீடியோ ஃபைல் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும். ஷேர் பட்டனை கிளிக் பண்ண உடனே இதுல ஷேர் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனோட நேம்ஸ் இதுல காமிக்கும். இதுல குவிக் ஷேர் இருக்கும். குவிக் ஷேர் நம்ம அந்த மாதிரி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இதுல எத்தனை வீடியோஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த வீடியோஸோட சைஸ் என்ன அப்படின்னு காமிங்க. ஸோ அந்த மொத்த வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24.5 MB இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மொபைல் இந்த மொபைல் சென்ட் பண்ண போறோம். இப்போ ப்ளூடூத் மூலமா சென்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மொபைலோட ப்ளூடூத் நேம் இதுல ஏதோ காமிக்கு பார்த்தீங்களா, தமிழ் ஃபோன் அப்படின்னு. இதை நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே கனெக்டிங் அப்படின்னு வரும். கனெக்டிங் வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இங்க அக்செப்ட் பண்ணவான்னு கேட்குது ப்ளூடூத் மூலமா. ஸோ நம்ம இதுலேயும் காமிக்கும் எத்தனை வீடியோஸ் இருக்கு, எவ்வளோ MB இருக்கு அப்படின்னு 24 MB காமிக்குது. இப்போ நான் அதில் அக்செப்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 8 வீடியோ ஃபைலும் நமக்கு 2 செகண்ட்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீட்ல வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அதே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 80 வீடியோஸ் 24 MB சேம் கோட்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதனால குவிக் ஷேர் மூலமா நம்ம மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம். இது நம்ம மொபைல் பக்கத்துல இருக்கும்போது நம்ம சென்ட் பண்ணது. இப்போ ஒருவேளை இந்த மொபைல் வேற தூரமா இருக்குது, இந்த மொபைல் மட்டும் நம்ம கையில இருக்குது அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே இது நம்ம 8 வீடியோஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோமா. ஸோ இந்த வீடியோக்கு பக்கத்துல QR கோட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன். இந்த QR கோட் இந்த மாதிரி செட் பண்ணணும். இந்த கிளிக் பண்ணணும். இந்த கிளிக் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி லோடிங் ஆனதுக்கு அப்புறம் உங்க மொபைல் இந்த மாதிரி QR கோட் கேட்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த காப்பி லிங்க் இருக்குல்ல, அந்த காப்பி லிங்கை கிளிக் பண்ணி யாருக்கு வேணுமோ அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் அவங்களுக்கு போயிடும். போனதுக்கு அப்புறம் ஸோ அவங்க ரிசீவ் பண்ணவங்க அந்த லிங்க் இந்த மாதிரி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அவங்க ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி காமிக்கும். ஸோ அது நம்ம எத்தனை வீடியோஸ் அட்டாச் பண்ணிருக்கிறோமோ அத்தனை வீடியோஸ் இதில் காமிக்கும். அவங்க இந்த டவுன்லோட் பட்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அந்த குவாலிட்டி குறையாம பார்த்தீங்கன்னா 24.5 MB இருக்குல்ல, ஸோ அதே குவாலிட்டியில குவிக் ஷேர் மூலமா மொபைல் பக்கத்துல இருந்தாலும் அனுப்பிக்கலாம், மொபைல் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அனுப்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ குவிக் ஷேர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். நம்ம மொபைலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் குவிக் ஷேர். தேவைப்படும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. குவாலிட்டி குறையாம எவ்வளவு பஞ்ச் ஆஃப் வீடியோஸ், குரூப் ஆஃப் வீடியோஸ், குரூப் ஆஃப் மீடியாஸ் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவிக் ஷேர் ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம மொபைல் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்களை வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் நண்பர்கள், ஃபேஸ்புக் குரூப், ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.